எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவடிகளே போற்றி. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்பவர்களே இந்த உலகில் வாழ்பவர்களுக்கு சமமாகும். புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவர்கள் உயிர் வாழாதவர். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம். அன்பு பாரத தேச மக்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, கோயம்புத்தூர்ல வனபத்ர காளியம்மன் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல ஒரு அர்ச்சகர் தட்டில் விழுந்த அந்த அந்த காணிக்கை அவர் எடுத்துட்டாருன்னு அவர் கைது பண்ணியிருக்காங்க. நம்ம தேசத்தில் எப்படியெல்லாம் ஒரு அக்கிரமங்கள் நடக்கிறது என்று எண்ணும் பொழுது மனம் மிகவும் வேதனை அடைகிறது. மது கலாச்சாரம் ஒரு பக்கம் மக்களை தாக்குறது, ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் குழந்தைகள், ஸ்கூல் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் தாக்குறது. அதே மாதிரி சினிமா துறை மூலமாக ஆபாசங்கள், வன்முறைகள் காட்சிகள் மக்களை பயமுறுத்துறது. தொலைக்காட்சியில் ஒரு இந்த மாதிரி ஒரு பார்க்கக்கூடாத காட்சிகள் எல்லாம் வருது. இந்த மாதிரி நம்மளுடைய மக்களுக்கும், குழந்தைகளுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஒரு அபாயகரமான சூழ்நிலை நம்மை சூழ்ந்துள்ளது என்பதை அறியும் பொழுது மனம் மிகவும் வேதனை அடைகிறது. தட்டில் போட்ட அந்த காணிக்கையை ஒரு அர்ச்சகர் எடுத்துட்டாரு, கைது பண்ணுறதுங்கிறது மனம் அந்த செய்தியை படிக்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. நமது மக்களுக்கும் நமது தேசத்திற்கும் ஒரு நல்ல நிலைமை ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை நாம் பணிவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.